வணக்கம். நெருப்பு தமிழன். காங்கிரஸ் கட்சியோடு ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து விஜய்க்கு பெரிய ஆசை. 2010 காலகட்டங்கள்லேயே இவர் காங்கிரஸுக்கு குக்கிய போட்டாப்புல. அப்போவே காங்கிரஸ் கட்சி சொல்லிடுச்சு, அப்பா தலைவா படத்தில் நீ நடித்ததுனால நீ தலைவராகிட முடியாது, தலைவான்னு வேணால் ஒரு படத்தில் வேணால் நீ நடிச்சுக்க ஒரு டைட்டில் போட்டு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு. அதற்கப்புறம் இவர் மறுபடி கூட்டணிக்கு கூப்பிடுறதுக்காக 2026 அரசியல் கட்சிக்கு வந்தும் ரொம்ப அலைஞ்சாப்புல. கடைசியில் எதுவும் சிக்கலை. காங்கிரஸ்காரங்க பயங்கர கட்ட பஞ்சாயத்து, டீ கடை பஞ்சாயத்து, சலூன் கடை பஞ்சாயத்து, சந்தை பஞ்சாயத்து அப்படின்னு பல பஞ்சாயத்து, அதில் ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்து, இப்படி எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து பண்ணி கடைசியாக இங்கிட்டு பாதி பேர் போயிடுவோன்னு சொல்ல, இங்கிட்டு பாதி பேர் போகலைன்னு சொல்ல, கடைசியாக திமுகவை ஒட்டுமொத்தமாக ஒரு 28 சீட்டுகளை வாங்கி வச்சு திமுகவை சோழியை முடிச்சு விட்டுவிட்டு இப்போ ஒரு 4-5 சீட்டோட நாங்கள் நேர தாவேகாவுக்கு போக போகிறோம் அப்படின்ற ஒரு விடயமும் இருக்குது. ஒரு நல்ல ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவன் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவன் அந்த வேலையை செய்ய மாட்டான். நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்கல்ல, எதுக்குடா நீலாம் தாவேகாலிருந்து வெளியில் வருவேன்னு வந்தேன்னு. எதிர்காலங்களில் இவன் கூட்டணி வைக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு விடயம் தெரிஞ்ச உடனே உண்மையிலேயே என்னுடைய தாயையும் தந்தையும் கருவறுத்தவன், என்னுடைய இனத்தை கருவறுத்த காங்கிரஸுக்கு கூட நான் கூட்டணிக்கு போனேன்னு வைங்களேன், நான்லாம் போய் நின்னேன்னு வைங்க, எனக்கு நானே அதுக்கு போய் புதகுலிகளை படுத்துட்டு டேய் மண்ணலி போட்டுருங்க நான் செத்துறேன்னு சொல்லிடுவேன். எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் மானமுள்ள ஒரு தமிழனும் இன அழிப்பை செய்த